வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் சுதந்திர தினம் நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தேசிய பெருமைக்குரிய நாள். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த புனிதமான நாளில்தான் பல ஆண்டுகால போராட்டத்திற்கும் தியாகத்திற்கும் பிறகு இந்தியா இறுதியாக பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் பல மகத்தான சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைமையில் நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக அந்நிய ஆட்சியில் நமக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை நமது தேசத்தின் விடுதலைக்காகவும் நமக்காக பாதுகாக்கவும் துணிச்சலான போரை நடத்தினர். சுதந்திரத்திற்குப் பிறகு வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம். இந்தியா இப்போது கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் பிற துறைகளில் உலக அளவில் கணக்கிடும் சக்தியாக உள்ளது. எவ்வாறாயினும் நாம் தொடர்ந்து நமது சாதனைகளை கட்டியெழுப்ப வேண்டும் மற்றும் நமது பெரிய தேசத்தின் வளர்ச்சியை நோக்கி கூட்டாக பணியாற்ற வேண்டும். இந்த சுதந்திர தினத்தில் நமது சுதந்திர போராட்டத்தை செயல்படுத்திய தேசிய ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் தேசபக்தியின் உணர்வை நினைவு கூர்வோம். நமது சுதந்திர போராட்ட வீரர்களிடமிருந்து உத்வேகம் பெற்று இந்தியாவை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்ல பாடுபடுவோம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பெரும்பாலான இந்தியர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளும் சலுகைகளும் மாணவர்களாகிய நமக்கு இன்று கிடைத்துள்ளன. நம் முன்னோர்கள் நமக்காக பெற்றுத்தந்த சுதந்திரக் கொடையை நாம் மிகச் சரியாக பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் நமது கடனை அடைக்க வேண்டும். கடின உழைப்பு, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் தேசத்தை கட்டியெழுப்புவதில் பொறுப்புள்ள குடிமக்களாக மாற தீர்மானிப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். மேற்கூறியவற்றைத் தவிர உங்கள் பள்ளியில் உங்கள் சுதந்திர தின உரையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது. சுதந்திர தின வரலாறு மற்றும் அது வரை நடந்த நிகழ்வுகள். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவம். அமெரிக்க சமுதாயத்திற்கு பல்வேறு குழுக்களின் பங்களிப்புகள். ஒரு நாடாக நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது. நம் நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும். மாணவர்களை சுறுசுறுப்பான குடிமற்றலாக இருப்பதற்கும் உலகில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உங்கள் பேச்சை பயன்படுத்தலாம். நமது நாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் ஜனநாயக செயல்பாட்டில் பங்கேற்கவும் அவர்களை ஊக்குவிக்கலாம். மற்றவர்களிடம் கருணையோடும் இருப்பதற்கும் உலகத்தை ஒரு மேம்பட்ட இடமாக மாற்றுவதற்கு ஒன்றாக செயல்படவும் அவர்களை ஊக்குவிக்கலாம். உங்கள் சுதந்திர தின உரை அர்த்தமுள்ளதாக மற்றும் ஊக்குவிக்கும் ஒன்றாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த், வணக்கம்.